அதுபோல மாவட்ட செயலாளர் அருள்சோதரி கீதா ஜீவன் அவர்கள் சால்வையும் கழகத்தினுடைய அடையாளத்தையும் வழங்குகிறார். மாநகர செயலாளர் அண்ணாச்சி மாணிக்கராஜ் அவர்கள் சாமி மாநகர செயலாளர் ராமசந்திரன் அவர்கள் அண்ணாச்சி அவர்களுக்கு சாதனைகிறார். தொகுதியினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கு சாதனைப்படுகிறது. தொகுதி பொறுப்பாளர் அவர்கள் சுப்ரியஸ் ராஜா அவர்களுக்கு சாதனைக்கிறார். செல்வம் அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. கோவில்பட்டி நகர கழகத்தினுடைய செல்வம் அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. அதே போல அவருடன் வருகை தந்திருக்கிற மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. மாவட்ட இலக்கியனுடைய செயலாளர் பேராட்சி பாலா அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மாவட்ட வழக்கறிஞருடைய அமைப்பாளர் அவர்களுக்கு செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. பொறியாளர்கள் இருக்காங்களா? கைதார் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் கார்த்தையா அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. கழுகுமலை பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பேச்சுமுத்து என்ற கோபி அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. கடம்பூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் கைதார் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் காந்தையா அவர்களுக்கு சால்வடிக்கப்படுகிறது. கடம்பூர் நகர செயலாளர் கணவர் அவர்களுக்கு நமது மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சால்வடிக்கிறார்கள். கைதார் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மகேந்திரன் அவர்களுக்கு நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வடிக்கிறார்கள். மாவட்ட பொறியாளர் அணியினுடைய செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நமது மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை அன்போடு வரவேற்கிறார்கள். மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் லட்சம் அவர்களுக்கு நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள்.
கைத்தர் மேற்கொண்டிய அம்மா பேரவையுடைய செயலர் முத்தண்டுராஜ் அவர்களுக்கு, மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் ஆவுடையப்பன் அவர்களுக்கு, நமது மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்கள் சால்வையளித்து வரவேற்கிறார்கள். கைத்தர் மேற்கொண்டிய அம்மா பேரவையுடைய செயலாளர் அமைச்சர் முத்தண்டுராஜ் அவர்களுக்கு, நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வையளித்து வரவேற்கிறார்கள். தூத்துக்குடி மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர் திருமலை தங்கம் அவர்களுக்கு, மாவட்ட மாநகரணி மாவட்ட எம்ஜிஆர் அணியினுடைய இளைஞரணி செயலாளர் திருமலை தங்கம் அவர்களுக்கு, நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வையளித்து அவர்களை அன்போடு வரவேற்கிறார்கள். தூத்துக்குடி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களை நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வையளித்து வரவேற்கிறார்கள். மாவட்ட மாநகர துணை செயலாளர் அட்வொகேட் செல்வகுமார் அவர்களுக்கு, நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் சால்வையளித்து வரவேற்கிறார்கள். அவரும் நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் சால்வையளித்திருக்கிறார். மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய இணை செயலாளர் பத்ராணிமுத்து அவர்களுக்கு, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வையளித்து அவர்களை அன்போடு கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். துணை செயலாளர் சாமுவேல் அவர்களுக்கு, நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சால்வையளிக்கிறார்கள். கைதாறு கிழக்கொன்றியத்தினுடைய செயலாளர் கிழக்கொன்றியத்தினுடைய செயலாளர் புதுக்கோட்டை மகேந்திரன் அவர்களுக்கு, நமது மாவட்ட செயலாளர்கள் சால்வையளித்திருக்கிறார்கள். அவைத்தலைவர் மரியசூசை அன்பழசாமி அவர்களுக்கு சால்வையளிக்கிறார்கள். இணை செயலாளர் திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு சால்வையளிக்கிறார்கள். கிளை செயலாளர்கள், அந்த கிழக்கு ஒன்றியத்தில் உட்பட்ட கிளை செயலாளர்கள் மாரியப்பன், தங்கராஜ், வேல்ராஜ், முத்தரசன், முத்துராஜ், துரை, மாரிய சுமாரியப்பன், எம் தங்கராஜ் ஆகிய கிளை செயலாளர்கள் அனைவருக்கும் நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் சால்வையளித்து அவர்களை எல்லாம் அன்போடு கழகத்திலே இணைத்துக் கொள்கிறார்கள். அச்சகுளம் ஊராட்சியினுடைய தலைவர் தனலட்சுமி அவர்கள்
அச்சங்குளம் ஊராட்சி தலைவர் தனலட்சுமி அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. கிழக்கு ஒன்றியத்தில் உட்பட்ட கிளை செயலாளர்கள் அனைவருக்கும் சால்வை அளிக்கப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர்கள் நமது ராஜா அவர்கள் வந்திருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் உச்சலங்குளம் நாராயணன், மானந்தாக்கம் செல்லையா, திருமங்கலக்குறிச்சி கருப்பசாமி, செட்டிக்குறிச்சி முத்துலட்சுமி, வெள்ளாளக்கோட்டை பால்ராஜ், குருமலை விஜயகுமார், குப்பனாபுரம் முத்துலட்சுமி வீரபாண்டி, வடகண்டாரம் துரை வீரலட்சுமி, அச்சங்குளம் தனலட்சுமி பிச்சைக்கணி, குருவிநத்தம் மரியசூசை எந்தோணிசாமி, கொப்பம்பட்டி மகேந்திரன், தெற்கு மயிலோடை வள்ளி செந்தில்வேல் முருகன் ஆகிய 12 ஊராட்சி தலைவர்கள் நமது மாவட்ட தலைவர்களுடைய கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சால்வை அளிக்கப்படுகிறது. கைதார் வார்டு கழகத்தின் செயலாளர் விஜயபாண்டி அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. தம்பி ஐயந்தரன் வந்தாளுக்கெல்லாம் உட்கார்ந்து எல்லாம் கழுத்தில் தயவு செய்து முன்ன போட்டுருங்க. தம்பி மேடையில் நமது அமைச்சரவையில் சால்வை வழங்கியவர்கள் அனைவரும் கீழே போய் அந்த இருக்கைகளில் உட்கார வேண்டும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி வாங்க. சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி உட்காரணும். இடைவெளி இல்லாமல் உட்காரணும். ஒன்பது உட்காரணும். மாணிக்கராஜா அண்ணாச்சி அவர்களுடைய தலைமையிலே இன்னைக்கு 200 பேர் கழுகுமலை பேரும், கரைக்கால் பேரும், கடம்பூர் பேரும், அங்குள்ள அத்துணை வார்டு செயலாளர்கள், அதுபோல கோயில்பட்டி நகர செயலாளர் அவர் தலைமையில் உள்ள அத்துணை வார்டு செயலாளர்கள், அதுபோல ஒன்றியம் அவரோடு அவர் தலைமையில் உள்ள அந்த பகுதியை சார்ந்த அத்துணை கிளை செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறியாளர் அணி, மாவட்ட பொறியாளர் அணி மற்றும் அம்மா பேரவை போன்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்று அண்ணாச்சி அவருடைய தலைமையிலே நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாய் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
இரண்டு நிமிடங்களுக்குதான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழகத்திலே நல்லாட்சி கொடுக்கின்ற சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை எல்லா வகையிலும் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அவர்கள் நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நமது எம்பி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சௌதரி கருமணி முனியவர்களே அவர்களுடையும் எங்களது குடும்ப நண்பர் எப்பொழுதுமே சொல்வீர்கள் பெரியசாமியினுடைய குடும்ப நண்பர் ராஜாராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இடையிலே அரசியல் ரீதியாக நாங்கள் வெளியே சென்றாலும் கூட இன்றும் என் மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றவர் அந்த பெரியசாமி அவர்கள் என்பதை பல முறை அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது கூட முதலில் என்னென்ன நான் பேசுகிறேன். இப்படி ஒரு நோய் இருக்கிறது. நான் 3 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாலும் கூட அதற்கு பின்பு உங்களுடைய மகளாக நாம் சுயேட்சையில் இருந்தோம். அன்புக்குரிய கீழாரிகளை பாதுகாத்தவர்கள் என்று சொன்னார்கள். அந்த நிலையிலே இன்று வரை அன்புக்குரிய சகோதரி கீழாரிகள் அவர்களை என்னுடைய சகோதரியாகத்தான் நான் மனதிலே வைத்திருப்பேன் ஒழிய என்றுமே நான் மறந்திருக்கிறேன். என் வீட்டில் கூட ஒரு இதுக்கு வருகின்ற பொழுது ஒரு கண்ணீர் வடிக்கின்ற சம்பவம் என் மகளிர் விஷயத்தில் நடக்கின்ற பொழுது கூட என் சம்பந்தங்களை விட அதிகமாக கண்ணீர் விடுவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெரியசாமி எந்த காரியமாக இருந்தாலும் நீங்களே எங்களை பெறுவது அந்த பெரியசாமி இருக்கிறவர்களை ராஜா சொல்லுகின்ற காரியம் தான் நடக்கும் என்று நீங்கள் எல்லோரும் எனக்கு சொல்லியிருக்கிறீர்கள். இடைப்பட்ட காலத்திலே அரசியல் தொழிலை நான் நிலையிலிருந்து அன்புக்குரிய சகோதரி கீழாட்சி அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்கின்ற நிலை கொஞ்சம் இடைவெளி இருக்கிறது. ஆனால் நான் சுயேட்சை சேர்மனாக இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொடுத்து கலைஞர் அவர்கள் கையினால் நான் 384 ஒன்றியத்திலே சிறப்புக்குரிய ஒன்றியமாக பேர் வாங்கியதற்கு காரணம் மாவட்ட சேர்மனாக அன்புக்குரிய கீழாட்சியவன் அவர்கள் இருந்த காரணத்தால் எல்லாத்தையும் எனக்கு கேட்டவுடன் கிடைக்கும். நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது நாளை இந்த வேலை நடக்கும் என்று சொல்வேன். என்னுடைய நிதி குறைவாக இருந்தாலும் அன்புக்குரிய கீழாட்சியவன் அவர்களை நம்பி நான் உங்களுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதை போன்று திட்டங்களை சொல்ல வேண்டாம், நிறைய இருக்கிறது. அது ஒரு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொள்வோம். இன்று அங்கே கூட்டம் இருக்கிறது. இங்கே மாவட்ட கழகத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு மேலே சாவியத்தை கைத்தால் ஒன்றியை திராவிட முன்னேற்ற பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு எல்லோரும் என்னுடைய சகோதரர்களாக பாவித்துதான் இருப்பார்கள். பொதுவாகவே தெரியல இருக்கும். திமுக தான் அதிகமாக நெருக்கமாக இருப்பேன். நீங்கள் அது கூட தெரிவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கூட அவர் ஒன்றியம் அவர்களும் கருப்பசாமி ஒன்றியம் அவர்களும் அன்புக்குரிய சகோதரர் சின்னப்பாண்டி ஒன்றியம் அவர்களும் என் குடும்பத்தில் ஒருவராக பழைய கொண்டிருக்கின்றனர். அதே போன்று போதன் குடும்பத்தாரும் ஒன்றிய தோற்றாக இருந்து எனக்கு சேர்மனுக்கு உதவிகள். அதே போன்று இங்கே வருகை இருக்கின்ற கயத்தாரை சார்ந்த ஒன்றிய திராவிட முன்னேற்ற சார்ந்த பொறுப்பாளர் அத்தனை பேருமே என்னோடு ஒரு சகோதரர்களே நான் அந்த கட்சியில் இருந்தாலும் கூட அன்பாக பாதமாக சகோதரராக பாவித்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் உங்களையும் சகோதரராக ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது உடன் பிறந்தாராக நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நான் எந்த சகோதரிக்கு தெரியும், நான் எந்த டிமாண்டும் வைக்கவில்லை. முழு மனதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர்கள் நான் இணைந்திருக்கிறேன். கோவில்பட்டியில் யாருக்கு தலைமை கொடுக்கிறதோ முழு
கோவில்பட்டி கூடிய வரையிலே அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் அத்தனை பேர் கோவில்பட்டி தொகுதியிலிருந்து இணைய இருக்கிறார்கள். முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு கடமையாக நான் இருப்பேன் என்பதை கூறி சிறப்பாக நீங்கள் எல்லோரும் செயல்பட வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வருகின்ற எங்களுடைய சகோதரர்களை எல்லோரும் ஒன்றிய செயலாளர் அவருடைய திமுகவில் இருக்கின்ற பொறுப்பாளர்களை ஏற்றுக்கொள்வதை போல எங்களுடைய ஆதரவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இருந்த எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஒரு சகோதரர் ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக அன்புக்குரிய கீழாட்சி அவர்கள் அண்ணன் பெரியசாமியை போல எல்லோரும் அன்பாக இருக்கக்கூடியவர், அறிமுகமாகக்கூடியவர். ஆகவே இந்த மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எந்த மனக்கலக்கமின்றி நாம் சேர்ந்திருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த இடத்திலே கூறி அன்புக்குரிய சகோதரி அவர்கள் பேட்டி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக போக வேண்டியிருப்பார். என்னை நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலமைச்சரை நம்பி நாம் வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நாம் எல்லோரும் சிறப்படைவோம் என்பதை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போன பின்பு பிரிவு ஏற்பட்டது. இப்போ மீண்டும் ஒன்றாக நாம் பணியாற்றுவோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது நமக்கு தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ள கேபிகே நகரிலும் ரேஸ்புரத்திலும் வந்து சிலர் எதிர்கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். தயவுக்கு மேடைக்கு வாங்க, சார்போடு நம்ம மொத்தமாக உட்காந்துடலாம். மற்றபடி நகரம் நீங்களும் ஒன்றாக உட்காந்துருங்க. வெயில் வந்து அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். நம்முடைய கட்சியில் இருக்கிறவங்க மக்கள் போடாமல் இருந்தாங்க, அந்த வித்தியாசம் நல்லா தான் இருக்கும். அவரோட வந்தவங்க கரெக்டாக இருக்கிறவங்க மற்றவங்க சார் போடாமல் முன்னால் உட்காருங்க. நகர செயலாளர் அவருடைய தலைமையில் இன்னைக்கு தங்களை தாய்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொண்டுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நாம் நகர உடைய செயலாளர் பேர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அவர்களை பார்த்து அறிமுகமாகி சேர்ந்து பணியாற்றுவோம், வெற்றி கணியை பறிப்போம் என்று மீண்டும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. கேபிகே நகர் சார்பாக அதிமுகவினுடைய வட்டப்பிரதிநிதி அவர்கள் நமது கழகத்தில் இணைகிறார்கள். அவர்கள் நம்ம மாவட்ட செயலாளர் அன்போடு ஜெபஸ்டியான் அவர்கள் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களோடு அந்த இயக்கத்திலிருந்து நமது கழகத்தில் இணைந்தவர்களை நமது அவைத் தலைவர் அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகி மாரிமுத்து அவர்கள் நமது கழகத்தில் இணைகிறார்கள். அவர்கள் நம்ம மாவட்ட செயலாளர் அவர்கள் அன்போடு வரவேற்கிறார்கள். முத்தரையருடைய சமுதாயத்தின் சார்பாக விசாகாட்சி சந்தன்ராஜ் அவர்களோடு வாரி அவர்களும் தனலட்சுமி அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு 3 பெண்கள் கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள்.